ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, வீக்லி ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ், இந்த வாரத்துக்குரிய யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ 2 பாயல் வச்சுருக்கேன். பாயல் 1 ஆரஞ்ச் கலர் ஷேப் ஃப்ளவர், செகண்ட் க்ரீன் கலர் ஷேப் ஃப்ளவர். ஸோ உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக எது தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்குரிய பாயல் எதுவாக இருக்கும். பாயல் 1 அண்ட் பாயல் 2. ஓகே, நீங்கள் ஆரஞ்சு சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரொடக்ஷன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வாரத்துக்குரிய கைடன்ஸ், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். Rest and rejuvenation, goddess of the moon, thinking woman, all tied up, angel of love. உங்களுடைய பயல் சொல்லணும் அப்படின்னா ஒரு சென்சிட்டிவாக தெரியுது, எமோஷ்னலி. ஸோ உங்களால் சில விஷயத்துலேருந்து விலகி வர முடியலை, அதே மாதிரி அது கடந்து போகவும் முடியலை. ஸோ சம் எமோஷ்னலி ஒரு அட்டாச்ட் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. மெயினாக ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மனசை காமாக வைங்க. ஸோ சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு யூனிவர்ஸ் அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா அது உங்கள் நல்லதுக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கார்டே நீங்கள் எந்த ஏஜ் குரூப் ஆஃப் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக ரெஸ்ட் அப்படின்றது தேவை, உங்களுடைய மைண்டுக்கு தேவை, உங்களுடைய சோலுக்கு தேவை. ஸோ சில விஷயங்கள் புரிஞ்சு நீங்கள் வெளியே வரணும், அதே மாதிரி ரிலீஸ் ஆகணும். ஸோ எதை உங்கள் லைஃப்பில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு ஃபேவர் இல்லாத விஷயமா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு எமோஷ்னலி ஒரு கஷ்டம் கொடுக்குற விஷயமா இருக்கலாம். இங்கே மெயினாக உங்களுடைய ஃபீலிங்ஸ் சைடு தான் எனக்கு காமிக்கிறாங்க. மனசு ஒரு வேவ்ஸா அப்படின்ற மாதிரி தெரியுது, அலப்பாஞ்சிட்டே இருக்கு. பட் உங்களோட உடம்பு ரெஸ்ட் கேட்குது, மனசு ரெஸ்ட் கேட்குது, உங்களுடைய சோல் ரெஸ்ட் கேட்குது. ஸோ உங்கள் மெயினாக உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்க, உங்களை கேர் பண்ணுங்க, உங்கள் ஹெல்த்தை கவனிங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயம் இன் ஃப்யூச்சரில் நடக்கலாம். பட் அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எவ்வளோ ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறீங்க அப்படின்றதான் இம்பார்ட்டண்ட். இப்போ சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம் ப்ரெசண்ட்டாக. இல்லை நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கலாம். சிலருக்கு எமோஷ்னலி, சிலருக்கு ஃபினான்சியல் கூட இருக்கலாம். ஏதோ நீங்கள் நினைக்கிறீங்க பட் அது வாங்க முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு ஹெக்டிக்காக, ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக போயிட்டுருக்கலாம். பட் அதுக்கு நீங்கள் நிறையா ஒரு ட்ரை கொடுத்துருக்கீங்க, ஒரு எஃபர்ட் கொடுத்துருக்கீங்க அதுக்கு. பட் அதுக்கு ஒரு ரிட்டன் இன்னும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தம், மனவேதனை, கஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் நீங்களாக சேஸ் பண்ணிட்டு போகிறீங்க, இது எப்படியாவது முடியணும், நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள். அதெல்லாம் கொஞ்சம் அந்த ஃபோர்ஸ் பண்ணுறீங்கள, அதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மனசில் இருக்கிற விஷயங்களை இப்போதைக்கு யூனிவர்ஸ்கிட்ட நீங்கள் கும்பிடுற ஒரு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு விட்டுருங்க.
அது வந்து உங்களுக்கு காலம் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி தான். எப்போ அதுக்குரிய ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கணுமோ, எப்போ உங்களுக்கு வந்து அதுக்குரிய ஆன்சர் வருமோ கண்டிப்பாக வரும். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன சொல்லணும் நினைக்கிறேன் அப்படின்னா, எந்த விஷயத்துக்கும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ மனசில் நினைக்கிற விஷயம் தான் நான் சொல்லுவேன். உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைம், உங்களை நீங்கள் லவ் பண்ண வேண்டிய டைம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்குரிய உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பைல் 2 இந்த க்ரீன் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். இந்த வாரம் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க, வீக்லி ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் தான் தெரியுது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, பேசுகிறீங்க. ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயங்கள், பிடிச்ச பிளேஸ், பிடிச்ச பொருள் வாங்கிறது, இல்லை சாப்பிட்றது, வெளியே போகிறது, அந்த மாதிரி தெரியுது. ஹாப்பி ஃபேமிலி, எஸ், ஹாப்பி ஃபேமிலி, ப்ளாசமிங் அபண்டன்ஸ். எஸ், சந்தோஷம் தெரியுது. ஃபேமிலிக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அதே மாதிரி வந்து ஒரு உங்களுடைய க்ரோத்தும் நல்லா தெரியுது. அதை பார்த்து பொறாமப்படுறவங்களும் இருக்காங்க, ஜெலஸும் இருக்காங்க. நம்புறது அப்படின்றது வந்து இங்கே இருக்குது. நம்புகிற விஷயங்கள், இல்லை வந்து அவங்கள வந்து முழுசாக நம்பலாமா வேணாமா பார்த்து பழக வேண்டிய டைம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஓகே, ஸோ சிலருக்கு வந்து இங்கே ஒர்க்கிங்கில், சிலருக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி சைடில் பொறாமப்படுறவங்க இருக்காங்க, ஜெலஸ் இருக்குது. உங்களை பற்றி காசப்பிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க பக்கத்தில். எப்படி நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்தீங்க, எப்படி நீங்கள் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, பிடிச்ச விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரி அவங்களால பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ஜெலஸ் ஃபீல் அப்படின்ற மாதிரி வருது. மேபி உங்களுக்கு அந்த பர்சனை தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இல்லைனா ஷேர் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர், அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இல்லை இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், ரொம்ப க்ளோஸ், உங்களை வாட்ச் பண்ணுறவங்க, நெய்பர்ஸ், இல்லைனா வந்து உங்களுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அவங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறது, ஒர்க்கிங்கில் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. பட் வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரெஸ்ட் அண்ட் ரெஜுவனேஷன். மேபி உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைம் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய ஒரு எல்லாமே ஒரு கமிட்டடாக எனக்கு தெரியுது. ஒரு பசங்களுக்கான விஷயங்கள், தேவைகள் நீங்கள் பூர்த்தி பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை உங்களுக்குரிய ஒரு தேவைகள் நீங்கள் பூர்த்தி பண்ணிகிட்ருக்கலாம். ஒரு க்ரோத் தெரியுது, நினைக்கிற விஷயங்கள் வாங்குறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பாசிட்டிவான வைப். ஸோ எல்லா கார்ட்ஸும் வந்திருக்கு. ப்ளாசமிங் அபண்டன்ஸ், ஹாப்பி ஃபேமிலி அண்ட் சன் வந்திருக்கு. ஓகே, ஸோ இன்னும் ஒரு கார்ட் பார்க்கலாம். வாவ், டியூ டு வேல்யூ. எஸ், உங்களுடைய வேல்யூ வந்து நீங்கள் உணர்ந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி மற்றவங்கிட்ட வந்து ஒரு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கீங்க. உங்களுடைய வேல்யூ என்ன அப்படின்றத காமிச்சிருக்கீங்க. அவங்களும் வந்து உணர்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி. இது எப்படி இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்களால இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு இது மேபி காமிச்சிட்டு இருக்கலாம். அவங்களும் அந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கலாம். அந்த எனர்ஜியும் வருது, வெளியே வருது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கூட. அதெல்லாம் ஒரு ஹாப்பி கூட எனக்கு தெரியுது. உங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் கூட இருக்குது. இது ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்குங்க. அது கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து உங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பாக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.